வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஊற வைத்த வேர்க்கடலையை தினமும் உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை நமக்கு தரும். ஸோ அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு பற்றி தெரிஞ்சுக்கணும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது சுமார் 30லிருந்து 40 கிராம்கள் அல்லது 25லிருந்து 30 நிலக்கடலைகள் மட்டுமே உட்கொள்வது உங்களுக்கு சிறந்தது. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அல்லது காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சிற்றுண்டியாக சாப்பிடுவது அப்படின்றது அதிகப்படியான பலனை கொடுக்கும். இந்த கடலையில் அதிகப்படியான கலோரிகளும் கொழுப்புகளும் இருக்கிறதால அளவை தாண்டி அதிகமாக உட்கொள்வது செரிமான கோளாறு அல்லது உடல் எடையை இன்னும் அதிகரிக்கிறது கூட வழிவகுக்கலாம். ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட அளவு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஊற வைத்த வேர்க்கடலை உங்களுக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதே ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். ஸோ நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊற வைத்த வேர்க்கடலை கொடுக்கும். ஊற வைத்த வேர்க்கடலையில் மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட், அதாவது பாலி சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குங்க. ஸோ மோனோசாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல கொழுப்புகள். இதெல்லாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நல்ல கொழுப்புகள் நமக்கு வேணும். ஆனால் கெட்ட கொழுப்புகள் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பை நீங்கள் அதிகரிக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்துக்கு எப்போதுமே சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ இந்த வகையில் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னா ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் மேம்பாடு அடைவதற்கு மற்றும் உங்களுடைய அந்த செரிமான மண்டலத்தை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே இந்த ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. டைஜஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஊற வைத்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் உங்களுக்கு தடுக்கும். இப்போ நம்ம உணவுகள் சாப்பிடும்போது அந்த உணவுகளில் போதுமான அளவுக்கு நார் சத்து இல்லை அப்படின்னா நமக்கு செரிமானம் பாதிக்கப்படும். நம்மளுடைய செரிமான மண்டலம் வலுவாக இருக்கிறதுக்கு, சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து தான் மிகச்சிறந்த ஒரு காரணமாக இருக்கு. நார் சத்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு செரிக்கப்படும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. வயிற்று வலி, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்துமே நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்ற அந்த டயட் பிளான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட்டு தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நீண்ட நேரத்திற்கு இது உங்களுக்கு பசியின்மையை கொடுக்கும். அதாவது ஊற வைத்த வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடும்போது வயிறு நிரம்பிய உணர்வு உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கிறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகள், நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள் இது மாதிரிலாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஊற வைத்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய நார் சத்து நீங்கள் மீண்டும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொழுப்பு படுவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய உடலுக்குள்ளே அலோவ் பண்ணாது. ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையும் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, ஆங்காங்கே படிந்துள்ள கொழுப்பு படிவுகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதாக தான் இந்த ஊற வைத்த வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு ஊற வைத்த வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதில் விட்டமின் B3 அதாவது நியாசின் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இப்போ வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டக்கூடிய நியாசின் மற்றும் ரெஸ்வரட்ரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும். அதாவது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை மூளை நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதெல்லாம்
ஏற்படாமல் முன்னாடியே தவிர்க்கிறதுக்கு பெரும் பங்கு இந்த ஊற வைத்த வேர்க்கடலை வகிக்குது. அப்படின்றதால அப்பப்போ சரியான கால இடைவெளிகளில் ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். எலும்பு மற்றும் தசை வலிமை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும், மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த ஊற வைத்த வேர்க்கடலையில் நிறைந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்களினுடைய உறுதிக்கு தேவையான அந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அப்புறம் மெக்னீஷியம் எல்லாம் கிடைக்கிறதால தான் எலும்புகள் நமக்கு வலுவாக இருக்குது, பற்களும் நமக்கு வலுவாக இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பற்களினுடைய எனாமல் லேயர் பாதிக்கப்படுறது, அதன் மூலமாக பரிசுதவி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பற்கள் வலுவாக இருக்கும். அதே போல தான் எலும்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. குறிப்பாக புரதச்சத்து இருக்கிறதால தசையோடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய திசுக்களினுடைய பழுது பார்க்கறதுக்கும், அதாவது டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான தாவர அடிப்படையிலான புரதம், பிளான்ட் புரோட்டீன் இது நமக்கு வழங்குதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசைகளும் வலிமையாக இருக்கும். தசை பிடிப்பு ஏற்படுறது, தசைகள் தாழ்ந்து போகிறது, இது மாதிரிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய உடலை அப்போ ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, பிளட் சுகரை ரெகுலேஷன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இந்த வேர்க்கடலை கொண்டிருக்கு. ஸோ வேர்க்கடலை அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ ஹை கிளைசமிக் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கார்போஹைட்ரேட்டுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது, அதாவது நீரிழிவு நோயாளிகள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாம குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்துக்கள் தான் இருக்குது. ஸோ இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தும், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வைக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரத்த சர்க்கரையை சீராக பராமரிக்கிறதுக்கு தான் இந்த ஊற வைத்த வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். சரும பாதுகாப்பை நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கு, வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு, அதாவது ஸ்கின் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, ஆன்டி ஏஜிங் தடுக்கிறதுக்கு எல்லாமே ஊற வைத்த வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, அதாவது விட்டமின் இ மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்தினுடைய முதிர்ச்சியை தள்ளி போடுது. பளபளப்பான சருமத்தையும் நமக்கு கொடுக்குது, அதாவது ரத்த ஓட்டத்தை சருமத்தில் சீராக்கி சருமத்திற்கு இயற்கையான பொலிவு கொடுக்குது. அதாவது ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு இந்த ஊற வைத்த வேர்க்கடலை கொடுக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால தான் சருமம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு ஊற வைத்த வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊற வைத்த வேர்க்கடலையில் ஜிங்கு, காப்பர் மற்றும் நிறைய தாதுக்கள் இருக்குது. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டியை நமக்கு பலப்படுத்தி பல்வேறு கிருமி தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் துணை புரியும். ஸோ தொடர்ந்து ஊற வைத்த வேர்க்கடலையை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்கள் பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.